ஹாய், இன்றைக்கி நம்ம ஒயிட் வெஜ்ஜு குருமா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாக இருந்தால் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் கொஞ்சம் புதினா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புதினாவை வதக்கிட்டு நான் வந்து பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பீன்ஸும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதிலே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது இந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கசகசா இருந்தால் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி, தேங்காய், பொட்டுக்கடலை பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதித்ததும் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் பரோட்டா கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு எடுத்துடலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.